சுருக்குக simplify. Root of 900 plus root of 144 divided by root of 144 minus root of 16 divided by cube root of 8 plus 2. இது எல்லாத்துக்கும் வேல்யூ தெரிஞ்சா ஈஸியா அந்த கணக்கை சால்வ் பண்ணலாம். 900க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 30 பிளஸ் root of 144க்கு ரூட் எடுத்தா 12 divide by again root of 144 root எடுத்தா எவ்வளோ 12 minus square root of 16க்கு root எடுத்தா 4 divide by cube root of 8க்கு 3 டைம் வரா மாதிரி நம்பர் பிரிக்கணும். ஸோ எந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2 into 2 into 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஆன்சர் 2 plus 2 அதை அப்படியே வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதில் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா 12க்கு 12 கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேன்சல் பண்ணக்கூடாது. மல்டிப்ளைல இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி கேன்சல் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே 30 + 12 ஆட் பண்ணணும். ஸோ 42 டிவைட் பை 12. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை கேன்சலேஷன் பண்ணலாம் இல்லையா, 2 டைம் கேன்சல். ஸோ நமக்கு -2 இருக்கு +2 இருக்கு. இந்த +2க்கு -2 கேன்சல் ஆகிடும். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 2s are again 21 2s are. இப்போ நமக்கு ஆன்சர் ஃபைனலாக 21 டிவைட் பை 6 தான் அந்த கணக்கோட ஆன்சர். ஆப்ஷன் டி. இந்த டிவைடை மல்டிப்ளையாக மாற்றினீங்கன்னா 1/x² மாறும். அதே போல் இந்த எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x மாறும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் இந்த எக்ஸ் அப்படியே வச்சுப்போம். இந்த டிவைடு இன்ட்டாக மாறிச்சுன்னா 1 டிவைடு பை x² மாறும். இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் கேன்சல், மீதி ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 2x. இதை கிராஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x இன்ட்டு x x² ப்ளஸ் 1 டிவைடு பை x இட் இஸ் ஈக்குவல் டு 2x. அகைன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x இன்ட்டு 2x 2x². ஸோ இந்த 2x² முதல்ல எழுதிப்போம். 2x² இட் இஸ் ஈக்குவல் டு x² ப்ளஸ் 1. இந்த x² லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் -x² மாறும். ஸோ 2x² minus x² இட் இஸ் ஈக்குவல் டு 1. 2x²லேருந்து ஒரு x² லெஸ் பண்ணிங்கன்னா x² இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இங்கே வந்ததுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 ஆகும். வேறு x இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ இதில் அவங்க கொடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 + 1. மதிப்பு காண்க. 4/10 + 4/10 + 4/10 + 4/10 is equal to question mark. 4/10 plus 4/10 plus 4/10 plus 4/10. ஸோ இதுல இருந்து 4/10 காமனா வெளியிடுங்க. ஸோ வெளியெடுத்தீங்கன்னா 1 1 1 1 மாறும். 1 + 1 + 1 + 1. இட் இஸ் ஈக்குவல் டு 4/10 இன்ட்டு இதை ஆட் பண்ணீங்கன்னா 4. இந்த 4க்கு பவரில் என்ன இருக்கிற மாதிரி 1 இருக்கிற மாதிரி, ஓகேவா. ஸோ a/m இன்ட்டு a/n இட் இஸ் ஈக்குவல் டு a/m + 1 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டு பேஸ் ஈக்குவலாக இருந்தால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ 4/10 + 1 இட் இஸ் ஈக்குவல் டு 4/11. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஸோ டி ஆன்சர். 5 + 5 into 5 divide 5 minus 5 divide by 5 the whole power 5. ஸோ இது எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த 5 + 5 into 5 இந்த டிவைட் என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிப்ளையாக மாற்றுவோம்னா 1/5 மாறும். -5 whole thing divide by 5 the whole power 5. ஸோ இதுக்கு 5 5 கேன்சல் 1 டைம். 1 into 5 5. ஸோ ஆன்சர் 5 + 5 1s are 5 minus 5 divided by 5 the whole power 5. Plus 5 -5 cancel. It is equal to 5 divided by 5 the whole power 5. 5 5 cancel 1 time. 1 power 5 பண்ணீங்கன்னா answer 1. So this is final answer. Option C. x இன் மதிப்பை காண்க. root of 1 plus x divided by 64 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 64 into 1 64, 64 plus x 64 plus x divided by 64 whole root of it is equal to 9 divided by 8. இது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு இந்த 2க்கு ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ 64 plus x divided by 64
It is equal to 9 square பண்ணா 81 divided by 8 square பண்ணா 64. The 64 cancel. Therefore x is equal to the 81 64 இங்க வந்தா minus 64 மாறும். அப்போ x ஓட ஆன்சர் 81 வந்து 64 லெஸ் பண்ணா 17. So option B. Thanks for watching.